வணக்கம். சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான கட்டாயத்தாள் தமிழ் பகுதி இது. ஏற்கனவே ஒரு மு முதல் பகுதி போட்டிருக்கேன். அதில ஒரு வினா விடை பகுதி கொடுத்துருக்கேன். அதில 2வது வினாவும் அதுக்கான விடை பகுதியும் இது. எடுக்கப்பட்ட ஆண்டு வந்து 2025. இதில சொற்களுக்கேற்ற சொற்றொடராக்கம் என்பதாக கேட்கப்பட்டிருக்கு. 2x5ன்னு சொல்லி 10 மதிப்பெண்கள் கேட்டிருக்காங்க. அதில் உள்ள 5 வார்த்தைகளுக்கான தொடர்கள் எவ்வாறு அமைக்கணும், தொடர்கள் அமைக்கும்போது ஏற்படுகின்ற பிழைகள் என்ன, எவ்வாறு அதை சரி செய்வது, சில பயிற்சிகள் என்னங்கிறதும் அதோட லிங்க்கும் சேர்த்தே கொடுக்குறேன். இதில் வந்து உங்களுக்கு கேட்கப்பட்ட 5 வார்த்தைகள் வந்து குளத்தங்கரை, வெக்கை, பூந்தளிர், வட்டக்கல், குடமுழுக்கு. இந்த 5 வார்த்தைகளுக்கும் 5 சென்டென்ஸ் எழுதணும். அதாவது சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதணும். இதில் வந்து குளத்தங்கரை என்பதற்கு குளத்தங்கரை அரசமரம் தமிழில் எழுதப்பட்ட முதல் சிறுகதை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சென்டென்ஸாக கொடுத்துருக்கேன். 2வது வெக்கை என்பது எழுத்தாளர் பூமணி அவர்களால் எழுதப்பட்ட தமிழ் புதினம்னா நாவல். பூந்தளிர் என்பது ஒரு சிறுவர் இதழ்னு எழுதியிருக்கேன். வட்டக்கல் வந்து மறக்கப்பட்ட மரபு விளையாட்டுக்களுள் ஒன்று வட்டக்கல் ஆகும். குடமுழுக்கு என்பது கோயில்களில் நடைபெறும் புனித நிகழ்வுகளில் ஒன்று. புனித இல்லை இத்து விழுந்திருக்கு போட்டுக்கோங்க. குடமுழுக்கு ஆகும். ஆக நம்ம வந்து சென்டென்ஸ் எழுதும்போது எது எழுவா எது பயனில்லை என்பதை கரெக்டாக பார்த்து எழுதணும். இதில் வந்து எவ்வாறு எழுதும்போது சில பயிற்சிகள் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து மலர்கொடி என்னும் பெண் நடனம் ஆடியதுன்னு எழுத முடியாது, அது தவறு. ஆடினாள் என்பது தெரியும். நம்மளுக்கு வந்து இது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சில இடத்துல தெரியாது, அதுக்கான பிழை என்ன, சரி என்ன, தொடரில் பிழை நீக்கி எவ்வாறு எழுதுவது, சில பயிற்சி இது. இதுலேயும் சரி தவறுதான தொடர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நன்மைகள் உள்ளதுன்னு தான் நம்ம பெரும்பாலும் எழுதிடுவாங்க. நன்மைகள் உள்ளனன்னு எழுதணும். ஆக என்ன மாதிரியான பிழை ஏற்படும், எவ்வாறு அதை சரி செய்வது, இதுக்கான முழுமையான ஒரு விளக்கப்பகுதியை வந்து இந்த இணைப்பில் நீங்கள் போய் பார்க்கலாம். இது போல் ஒரு 8 பிரிவுகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. தொடரில் ஏற்படுகின்ற பிழைகளை எவ்வாறு சரி செய்வது என்பது குறித்த முழுமையான யூடியூப் லிங்க் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். படித்து பயன்பெற வேண்டும்.